வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விடியலை விடியா ஆட்சி என்று சொல்லும் விடியா மூஞ்சிகளுக்கு விடியவே விடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். சென்னையில் வட சென்னைக்கான வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று கூறினார். கடந்த காலத்தில் ஆட்சியாளர்களை களத்தில் காண முடியாது என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் நடவடிக்கையால் மழை வந்த அடுத்த நாளே சென்னை மீண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ் அம்மாநில ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற தேவேந்திர பட்னவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். இதனைத் தொடர்ந்து மகாயுதி கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி நாளை மாலை 5:30 மணி அளவில் மும்பை ஆசாத் மைதானத்தில் நடைபெறும் விழாவினில் 3வது முறையாக தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இதனை கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் வாத்தியங்கள் இசைத்தும் உற்சாகமாக கொண்டாடினர். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு 67 நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த பொதுமக்களுக்காக 16,616 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 நகராட்சிகளில் மழைநீர் சூழ்ந்த 42 வார்டுகளில் 469 தூய்மை பணியாளர்களை கொண்டு தூய்மை பணி நடைபெற்றதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. புயல் மற்றும் மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 35 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 19,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 இடங்களில் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக மருத்துவ முகாம்கள் மூலம் 5,885 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு, சமுதாய சமையல் கூடங்கள் மூலமாக 20,300 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 3000 லிட்டர் அளவிலான பால் பாக்கெட்டுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சரபங்கா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகள், விவசாய நிலங்கள் மற்றும் சாலையை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசிராமணி செட்டிப்பட்டியில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்துள்ளனர். அத்துடன் அங்குள்ள வீடுகள், கடைகளில் வெள்ள நீர் முழங்கால் அளவிற்கு சூழ்ந்துள்ளது. தனியார் பால் நிலையங்களில் வாங்கிய பால் கேன்களை பரிசல் மூலமாக கொண்டு சென்று வாகனத்தில் ஏற்றும் நிலை ஏற்பட்டது. மழையால் பாதிக்கப்பட்டு அரையாண்டு தேர்வு எழுத முடியாத பள்ளிகளுக்கு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்வு நடத்த திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு நடத்த முடியாத சூழல் இருந்தால் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடத்தப்படும் என்றும், மீதி உள்ள பள்ளிகளில் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதியில் இருந்து அரையாண்டு தேர்வு நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் எந்தெந்த பள்ளிகளில் புத்தகங்கள் மற்றும் மாணவர்களின் சான்றிதழ்கள் சேதமடைந்ததோ அந்த பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ், புத்தகங்கள் உடனடியாக வழங்கப்படும் என்றும், சான்றிதழ் வைக்கும் அறை, தலைமை ஆசிரியர் அறை தரைத்தளத்தில் இருந்தால் முதல் தளத்திற்கு மாற்றப்படும் என்றும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் கட்டியவுடனே 7 பாலங்கள் இடிந்து விழுந்த வரலாறு உண்டு என அமைச்சர் ஏவாவேலு கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே திமுக அரசால் 16 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலம் திறந்து வைத்த 3 மாதங்களில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவாவேலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்க்கட்சித் தலைவர் தன் இருப்பிடத்தை காட்டிக் கொள்வதற்காக ஈரை பேனாக்க முயற்சிக்கிறார் என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் கட்டியவுடனே
7 பாலங்கள் இடிந்து விழுந்த வரலாறு உண்டு என்றும் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே ஏமப்பூர் கிராமம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்தது. பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. தற்போது வெள்ள நீர் கிராம பகுதியில் தண்ணீர் வடிய தொடங்கியதால் கிராமத்தில் 3 தினங்களாக மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் அடிப்படை வசதி ஏற்படுத்த கோரி திருக்கோவிலூர், விழுப்புரம், கடலூர் செல்லும் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு சென்ற அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கற்களை வீசியதால் கண்ணாடி உடைந்ததால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். விழுப்புரத்திலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து விக்கிரவாண்டி அருகே சென்றபோது மர்ம நபர்கள் கற்களை வீசியுள்ளனர். இதனால் பேருந்தின் கண்ணாடி உடைந்து உள்ளே அமர்ந்திருந்த பயணிகள் மீது விழுந்தது. இந்த சத்தம் கேட்டு அங்கேயே பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். அங்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்வதாக உறுதியளித்த பின் பேருந்து சென்னைக்கு சென்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலால் தமிழகத்தின் பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் ஒரு பகுதியாக ஆதனூர் பகுதியில் தண்டபாணி என்ற விவசாயி பயிரிட்டிருந்த கருணை, உளுந்து, நெல் போன்ற பயிர்கள் முழுவதும் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயி தண்டபாணி கோரிக்கை விடுத்துள்ளார். என்பது திமுகவின் கோட்டை என்று கூறினார். கடந்த காலத்தில் ஆட்சியாளர்களை களத்தில் காண முடியாது என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர் வேலூர் அருகே விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு அடுத்த ஒனாங்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமசாமி மீது 2 முறை திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் வயிறு மற்றும் தொடைப்பகுதியில் பலத்த காயமடைந்த ராமசாமியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவர் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சென்னையில் கால்வாய்களில் வெள்ளம் சூழாமல் இருக்க 12 குறுகிய பாலங்களை இடிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளது. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த சென்னை வேளச்சேரி வீராங்கன் ஓடை விருகம்பாக்கம் கால்வாய் சமீபத்தில் சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் கால்வாய்களை ஆழப்படுத்துவதோடு நெற்குன்றம், சாய்நகர், இந்திரா காந்தி தெரு, காமராஜர் நகர் ஆகிய 12 இடங்களில் உள்ள சிறு குறு பாலங்களை இடித்து உயர்த்தி கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, தென்காசி, அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, நெல்லை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் வன்முறைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுக்கோட்டை அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவனை திருநாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கரம்பக்குடியில் உள்ள பெரிய கடை வீதியில் அப்ரான் என்ற 4 வயது சிறுவன் தனது வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த திருநாய் ஒன்று சிறுவனை விரட்டி சென்று முகத்தில் கடித்தது. இதையடுத்து சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அப்ரானை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க பேரூராட்சி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கனமழை எச்சரிக்கையால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உதகை மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கு சிறப்பு வாய்ந்த மலை ரயில் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக நீலகிரி மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களுக்கு தொடர் கனமழை இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 2 நாட்கள் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் மழையின் தாக்கம் குறைந்ததால் உதகை மலை ரயில் போக்குவரத்து இன்று முதல் மீண்டும் தொடங்கியது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் சுடுமண்ணால் ஆன மணி சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 2 அடி ஆழத்தில் மண்பானை ஓடுகள் மற்றும் எலும்புகள் தென்பட்டது. இதையடுத்து மூவரை வென்றான் பானை ஓடுகள் கிடந்த இடத்தில் தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது குளம் தோண்டும் போது கிடைத்த மண் குடுவை உள்ளிட்ட பொருட்களை வருவாய்த்துறையினர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலும் மணி சங்கு வளையல்கள் என இதுவரை 2600க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று விண்ணில் பாயவிருந்த PSLV C-59 ராக்கெட் திட்டம் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சார்பில் புரோபா 3 என்னும் இணை செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் இன்று மாலை 4-8 மணி அளவில் இஸ்ரோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ராக்கெட் மூலம் செலுத்தப்படவிருந்தது. இந்நிலையில் செயற்கைக்கோளின் இறுதிக்கட்ட பணிகளில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் ஏவுதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நாளை மாலை 4:12 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதிக்கு செல்ல முயன்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஜிபூர் எல்லையில் சென்று கொண்டிருந்த ராகுல் காந்தி வாகனத்தை மாநில காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். அதானி முறைகேடு குறித்து விவாதிக்க கோரி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சூரிய ஒளி மின்சக்தி ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு தொழிலதிபர் அதானி லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி குளிர்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானாவில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை பிடித்து பெற்றோர்கள் தர்மஅடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெலங்கானா மாநிலம் மஞ்சிரியாலா நகரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் சத்யநாராயணா. இவர் அப்பள்ளியில் உள்ள கழிவறைக்குள் சென்று 6ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து மாணவிகள் தங்களின் பெற்றோரிடம் அளித்த தகவலின் பேரில் பள்ளிக்கு விரைந்த பெற்றோர்கள் ஆசிரியரை சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். மூத்த குடிமக்கள் அங்கீகாரம் பெற்ற ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ரயில் கட்டண சலுகை நிறுத்தப்பட்டது தொடர்பாக மக்களவையில் மதிமுக MP துரை வைகோ மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ஒவ்வொரு பயணிக்கும் 46% கட்டண குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் அறிக்கை வெளியிட்டுள்ள துரை வைகோ மத்திய அமைச்சரின் பதிலுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். தமிழக ரயில்களுக்கு பொதிகை, பாண்டியன், சோழன் என தமிழ் சார்ந்த பெயர்கள் முந்தைய காலத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வந்தே பாரத், நமோ பாரத் என பெயர் வைக்கப்படுவதாக திமுக MP தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய அவர் தமிழ் சார்ந்த பெயர்களை பயன்படுத்தினால்தான் எளிய மக்களும் புரிந்து கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் நியமிக்கப்படும் ரயில்வே அதிகாரிகளுக்கு தமிழ் மொழி தெரியவில்லை என்றும் ரயில்களில் வழங்கப்படும் உணவுகள் சரியாக இல்லை என்றும் தங்க தமிழ்ச்செல்வன் MP குற்றம் சாட்டினார்.
விவசாயிகளின் பொறுமையை சோதித்தால் தேசம் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எச்சரித்துள்ளார். மும்பையில் மத்திய அரசின் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் பருத்தி தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்தின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானிடம் விவசாயிகளுடன் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கேள்வி எழுப்பிய ஜெகதீப் தன்கர், விவசாயிகளின் பொறுமையை சோதித்தால் தேசம் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்தார். ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தின் முலுகு மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். மேலும் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த மேசை, நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்கள் நில அதிர்வு காரணமாக சரிந்து விழுந்தன. இதேபோல் ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடா நகரில் பல இடங்களிலும் நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. ஒரு வங்கிக் கணக்குக்கு 4 நாமினிகளை நியமிக்கும் வகையிலான வங்கிகள் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகள் சட்டத்திருத்த மசோதா குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பேசினார். இந்த மசோதாவில் 19 முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு வங்கிக் கணக்குக்கு 4 நாமினிகளை நியமிக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் வங்கிகளில் முழுநேர இயக்குநர்களின் பதவிக்காலம் 8 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும் என்றும் தணிக்கையாளர்களுக்கான ஊதியத்தை வங்கி நிர்வாகமே முடிவு செய்யலாம் என்றும் அவர் அப்போது கூறினார். டெல்லியில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்த நிலையில் தற்போது தெளிவான வானிலையுடன் காணப்படுகிறது. வட மாநிலங்களில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து காணப்பட்டதால் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன. போக்குவரத்து மற்றும் ரயில் சேவைகள் துண்டிக்கப்பட்டன. இந்நிலையில் நவம்பருடன் ஒப்பிடும்போது டிசம்பரின் தொடக்கத்தில் தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் தெளிவான வானிலையுடன் காணப்படுகிறது. இந்நிலையில் பவானா, ஜஹாங்கீர்புரி, முட்கா, ரோகிணி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தரம் சற்று முன்னேற்றத்தை கண்டுள்ளது. தென்கொரியாவில் அவசர நிலை என்கிற இராணுவ சட்டம் அமுல்படுத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே வாபஸ் பெறப்பட்ட நிலையில் அந்நாட்டு அதிபருக்கான நெருக்கடி அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக பெரும்பான்மை இல்லாமல் அதிபர் யூன் சுக் யோல் ஆட்சி நடத்தி வருகிறார். இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் அவரை பதவி விலக கோரி அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இதனை தடுக்கவே அவசர நிலை சட்டத்தை அவர் அமுல்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நமீபியாவின் வரலாற்றில் முதன் முறையாக ஒரு பெண் ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். நமீபியா நாட்டில் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தென்மேற்கு ஆப்பிரிக்காவின் மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்ட துணை ஜனாதிபதி நெடும்போ நந்தி தைத்துவா 57.3% வாக்குகள் பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் நமீபியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்கும் முதல் பெண் என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். அதேபோல் ஆப்பிரிக்க கண்டத்தின் 2வது பெண் ஜனாதிபதி என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சேது, நந்தா, பிதாமகன், நான் கடவுள் உள்ளிட்ட அழுத்தமான திரைப்படங்களை இயக்கிய பாலா தற்போது வணங்கான் திரைப்படத்தை இயக்கியுள்ளார். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வெளியீட்டிற்கு தயாராக உள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை வருகிற 18ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே வருகிற 10ஆம் தேதியுடன் திரையுலகில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் இயக்குனர் பாலா. இதை முன்னிட்டு இசை வெளியீட்டு விழாவுடன் இயக்குனர் பாலாவுக்கும் விழா எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விழாவில் திரையுலகை சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்கள் பங்கேற்று பாலாவை பாராட்டி பேச உள்ளனர்.
தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிக்கன் 65 உணவு உலகின் தலைசிறந்த வறுத்த சிக்கன் உணவு பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. டேஸ்ட் அட்லஸ் சமீபத்தில் உலகின் தலைசிறந்த வறுத்த சிக்கன் உணவுகளின் பட்டியலை வெளியிட்டது. அதில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சிக்கன் 65 உணவு டாப் 10 பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்துள்ளது. சென்னையை சேர்ந்த பிரபல புகாரி உணவகம்தான் 1965ஆம் ஆண்டு சிக்கன் 65 உணவை கண்டுபிடித்து அறிமுகம் செய்தது. மேலும் சிக்கன் என்ற தென்கொரியா உணவு பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது.